இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரீடிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான். பாருங்கள், மேலே அதான் மேலே ப்ரீடிங் பண்ணியிருக்கு, கீழேயும் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பந்தயப்புறா. நான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தது பந்தயப்புறாவில். அது பார்த்தீங்கன்னா நான் ஃபீமேல் இல்லைன்னு ரொம்ப அதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் பில்டிங்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, காட்டு மாடை, அந்த மாடையை தான் ஜோடி சேர்ந்து அதுவாகவே கூட்டி வந்துச்சு. ஜோடிலாம் போடலை, அது கூட்டிகிட்டு வந்துச்சு. கூட்டிகிட்டு வந்து எக்கு வச்சு குஞ்சியும் பிடிச்சிச்சு. அது குஞ்சு பின்னாடி கூட இருக்குது, இந்த பிளாக் கலர் தெரியுங்களா, பிளாக்கும் அப்புறம் ஆஷ் கலரும் அந்த குஞ்சு தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் ஃபஸ்ட்டு என்னோடய கேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு வச்சு அது குஞ்சு பொறிச்ச ஃபஸ்ட்டு புறா இது தான், இந்த ஜோடி தான். பார்த்துக்குங்க, குஞ்சியும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இது. அதான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த புறாவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் எந்த எக்கு வச்சாலும் சரி அது பாட்டில் பொறிச்சது இல்லாமல் குஞ்சுகளும் கரெக்டாக காப்பாற்றிடும். இதுக்கு பசிக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த குஞ்சுகளுக்கு அந்த பசியை தெரியாத அளவுக்கு கரெக்டாக ஊட்டி காப்பாற்றிடும். ஸோ எனக்கு இந்த புறா ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்குன்னு ஒரு பேஜ் இல்லை ஃபேஸ்புக்கில். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுவோம், நம்ம மூலிமா எல்லோரும் ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மாடப்புறா. இது நான் வாங்கிட்டு வந்தது தான். இது ஃபேன்சி, இது நான் வாங்கிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பட்டா செட்டு எல்லாமே. இதுவும் பட்டா செட்டு தான், எல்லாம் பட்டா செட்டு தான். பார்த்துக்குங்க, இது மேல். இதுவும் எனக்கு ஃபேவரட்டான ஜாக்கு தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புறாவை. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அதோடைய ஃபீமேல் இல்லை, ஃபீமேலால் தனியாக இருக்குது. ஸோ தனியாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா இது ஒரு ஆண் புறாவோட என்ன சேர்ந்துருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு சைடு பார்க்க காமெடியாகவும் இருக்குது. அதோட இந்த ஆணு கூட தான் சேர்ந்துருக்கு. ஸோ ரெண்டும் மாற்றி மீச்சுக்கிறதுங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அடியாயிரமோ புறா அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. இது நம்ம கேஜுக்கு வந்து புதுசாக வந்த புறா. இது வந்து என் புறா கூட்டிகிட்டு வந்தது, அது அப்படியே நான் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ தான் புதுசாக பட்டா செட்டு. இது இப்போ தான் ஃபஸ்ட்டு எக்கு வச்சுருக்கு. எக்கு வச்சு ஒரே ஒரு எக்கு தான் வச்சுருக்கு, இன்றைக்கி தான் வச்சுருக்கு. இது ஜோடி சேர்ந்துருக்கு, ஜோடி சேர்ந்து குச்சி அடிக்கிட்டு இருக்கு. எப்படியும் இது ஒரு 1 வீக்குள்ளே இது எக்கு வச்சிரும்.